உங்கள் வீட்டு இபி பில் கட்டும் பொழுது மாதம் மாதம் ஒரு ஃபைனு பெனால்ட்டி கட்டிகிட்டே இருக்கீங்களா? இந்த பெனால்ட்டி ஏன் வருது? இது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இந்த பெனால்ட்டிக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னா என்ன? இத்தனை நாள் இந்த பவர் ஃபேக்டரை பற்றி தெளிவான புரிதலான ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாள் நான் இந்த பவர் ஃபேக்டரை பற்றி நான் போடாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 பக்கெட்டு தண்ணி தரேன். அந்த 10 பக்கெட் தண்ணியை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க? நீங்கள் ஒரு 10 பக்கெட் தண்ணியும் பயன்படுத்திங்கன்னா எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. இல்லை ஒரு 9 பக்கெட் தண்ணி பயன்படுத்திட்டீங்க, ஒரு பக்கெட் தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி ஓகே, அது தெரியாமல் நடந்துருச்சு ஓகே. அப்போ 8 பக்கெட் தண்ணி வரைக்கும் நான் அலோவ் பண்ணுவேன். 8 பக்கெட் தண்ணி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல, பொழைச்சி போங்கன்னு நான் விட்டுறேன். ஆனால் பாதிக்கு பாதியை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. இந்த ஒரு உதாரணத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இபி 1.0ன்ற அளவில் நமக்கு பவர் ஃபேக்டரை கொடுக்குது. இந்த பவர் ஃபேக்டரை எதை குறிக்குது அப்படின்னா இபி கொடுக்குற கரண்ட்டை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அளவை குறிக்கிறது தான் இந்த பவர் ஃபேக்டர். சரி, இதை இபியில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இபி 1.0 அளவுக்கு பவர் ஃபேக்டர் நமக்கு கொடுக்குது. 0.8க்கு கீழே குறைஞ்சா ஃபைன் போடுது. முடிஞ்ச வரைக்கும் 0.9 வரைக்கும் மெயின்டைன் பண்ண சொல்லி அது சொல்லுது. 0.8க்கு கீழே குறைஞ்சிதுன்னா கம்பல்சரி பெனால்ட்டி நீங்கள் கட்டி தான் ஆகணும். இதே தான் இது இந்த பவர் ஃபேக்டர் எப்படி குறையுது? நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே முழு பவரையும் எடுத்துக்கிறது இல்லை, கொஞ்சம் கரண்ட்டை வேஸ்ட் பண்ணுது. இப்போ மோட்டர் லோடு, இண்டக்டிவ் லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு பவரையும் யூஸ் பண்ணிக்காமல் கரண்ட்டை வேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ வேஸ்ட் பண்ணுதுங்கிற அந்த கணக்கு தான் இந்த பவர் ஃபேக்டர் இந்த பவர் ஃபேக்டரில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இண்டக்டிவ் லோடு, ஃபேனு, மோட்ரு, யூபிஎஸ் யூஸ் பண்ணும் பொழுது, வெல்டிங் மிஷினே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட 100% கரண்ட்டே அதை பயன்படுத்திக்காமல் கொஞ்சம் கரண்ட்டை வேஸ்ட் பண்ணுது. இது எக்யூப்மெண்ட்டோட ஃபால்ட்டு தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவர் ஃபேக்டர்னால் என்னங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவர் ஃபேக்டர் எப்பயுமே 0.8க்கு கீழே குறையாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் 0.9க்கு மேலே மெயின்டைன் பண்ணுங்கள். 1.0ங்கிறது இபி குறிப்பிட்டு வச்சிருக்கிற ஒரு அளவு. அதை தாண்டியும் போகக்கூடாது, 0.9க்கு கீழேயும் வரக்கூடாது. அதை தாண்டி ஏன் போகக்கூடாதுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.